ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க. இன்றைக்கி பாப்போட ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஜிலேபி தான் செய்ய போகிறேன். சாஃப்டாக ஜூஸியாக டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், அப்புறம் நீங்களே சொல்வீங்க. வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். ஜிலேபி செய்கிறதுக்கு நான் கருப்பு உளுந்து 1/4 கிலோ எடுத்திருக்கேன். நல்லா ஊற வச்சுட்டு தோலெல்லாம் நீக்கி நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்துட்டு உரலும் கழுவி ரெடியாக வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற உளுந்தை உரலில் போட்டு நல்லா ஆட்டிக்கலாம். ஜிலேபி சுற்றுறதும் மாவு ஆட்டுறதும் தான் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மற்றபடி இதில் எந்த ஒரு கஷ்டமுமே இல்லை. சூப்பராக சுட்டெடுத்துடலாம். உளுந்து உரலில் போட்டுட்டு மாவு ஆட்டிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு தண்ணி ஊற்றிட்டே இருக்கக்கூடாது. நம்ம உளுந்து வடைக்கு எப்படி கெட்டியாக நல்லா பந்து போல் ஆட்டுவோமோ அதே மாதிரி கெட்டியாக பந்து போல் ஆட்டிக்கணும். தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக தொளிச்சு சேர்த்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தொளிச்சு விட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டு நல்லா பந்து மாதிரி அரைச்சிக்கோங்க. பால் மாதிரி இருக்கணும் மாவு அப்போ தான் ஜிலேபியோட அந்த லேயர் உப்பி இருக்கும். நான் மாவு ஆட்டும் போதே காமிக்கிறேன் பாருங்கள் எந்தளவுக்கு பந்து மாதிரி இருக்குன்ட்டு. அதே மாதிரி தண்ணியும் அதிகமாக சேர்க்காமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுவே நீங்கள் மிக்சிலேயே போட்டு அரைச்சிக்கலாம். ஆனால் மிக்சியில் போடும்போது உங்களுக்கு இந்த மாதிரி பந்து மாதிரி மாவு அரைப்பட்டு வராது. மாவோட உபரி கம்மியாக தான் கிடைக்கும். பாருங்கள், நல்லா மைய அரைச்சாச்சு. எடுத்து வேற ஒரு பாத்திரத்துலேயும் மாற்றி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி பால் மாதிரி இருக்கணும், உருட்டுறதுக்கு வரணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இந்த ஜிலேபி சுடுறதுக்கு வரும். இப்போ இதுலேருந்து நான் கொஞ்சமாக வேறு ஒரு பாத்திரத்துக்கு எடுத்து மாற்றி வச்சிடுறேன், தம்பிங்களுக்கு வடை சுடுறதுக்காக. அவ்வளோதான், மாவு சரிபாதியாக பிரித்து எடுத்து வச்சிட்டேன் பாருங்கள். இப்போ ஒரு பாத்திரத்தில் இருக்கிற மாவில் மட்டும் 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்கறதால வெளியில் இருக்கிற லேயர் பார்த்திங்கன்னா லைட்டாக கிறிஸ்பியாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். அதோட தேவைக்கேற்ப கலர் பவுட்ரு, ஒரு பிஞ்சு உப்பும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கலாம். பாருங்கள், மாவு இந்த மாதிரி பந்து மாதிரி இருக்கணும். நல்லா பிசைஞ்சு கொடுத்தாச்சு. இப்போ ஜிலேபி சுடுறதுக்கு மாவு ரெடியாக இருக்குது. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இதுக்கு சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். கடாயில் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை சேர்த்துட்டு சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கிறேன். சர்க்கரை தண்ணியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பு மேலே எடுத்து வச்சுக்கோங்க. இல்லைனா அந்த கேரமல் மெல்ட் ஆகும்போது உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆயிரும். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு கடாயை அடுப்பு மேலே எடுத்து வச்சு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். அரை கம்பி பதம் வந்தால் போதும், ரொம்ப கம்பி பதம் வர தேவையில்லை. இப்போ வாசத்துக்காக 4 முனை ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டுட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸும் புழிஞ்சு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கொதித்து வரட்டும். இப்போ கம்பி பதம் வந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு கம்பி பதம் வந்தால் போதும். ரொம்ப சுகர் சிரப் நீங்கள் கெட்டியாக ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்ட்டா உங்களுக்கு ஜிலேபி போட்டதும் அந்த சர்க்கரை என்ன ஆகும்ட்டா ஒரு மாதிரி மாவு மாதிரி பிடிச்சிக்கும். அப்புறம் அந்த லிக்விடு மாதிரி உங்களுக்கு கிடைக்காது. அதனால் அரை கம்பி பதம் இருந்தாலே போதுமானது. அவ்வளோதான், சர்க்கரை பாகு ரெடி ஆகிடுச்சு. இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம ஜிலேபி சுற்ற ஆரம்பிக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணெய் கவரை கட் பண்ணி நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் கவருக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை உள்ளுக்குள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி சுற்றி நல்லா கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. இல்லைனா மேலாப்பில் உங்களுக்கு லீக் ஆகும் மாவு. இந்த மாதிரி அடியில் ஒரு ஹோல் ஒன்று போட்டுக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு. போட்டுட்டு எண்ணெய் கொஞ்சம் சூடாகணும். சூடாகிறதுக்கு முன்னாடியே சுற்றி விட்டிங்கன்னா ஒரு மாதிரி சப்பையாக போயிடும். அதனால் லைட்டாக சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி சுற்றி விடுங்க. அப்போ தான் அந்த லேயர்லாம் கொஞ்சம் புஷ்ஷுன்னு உப்பிகிட்ருக்கும். கடையில் உங்களுக்கு வாங்குகிற மாதிரியே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி சுத்த வருதோ அந்த மாதிரி நீங்கள் சுற்றி விட்டுக்கோங்க. நமக்கு டேஸ்ட்டு தான் முக்கியம். ஷேப்பும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் நல்லா ட்ரெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சுற்றி விட்டுக்கோங்க. எனக்கு 1-2 ஷேப்பும் கரெக்டாக வராது. சுற்றி விட்டுட்டு நல்லா 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். நல்லா புஃப்னு உப்பி இருக்குது பாருங்கள் லேயெல்லாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சக்கரை பாகில் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா சக்கரை பாகில் உள்ளே இறங்கி வந்துருச்சு. இதே மாதிரி மொத்த ஜிலேபியை நான் சுட்டுட்டு வந்துட்டேன். அடுத்து பாருங்கள், நான் எண்ணெய் காயறதுக்கு முன்னாடி சுற்றி விட்ட ஜிலேபியை காமிக்கிறேன். எந்தளவுக்கு சப்பையாக இருக்குதுன்னு பாருங்கள். இது எண்ணெய் காயறதுக்கு முன்னாடியே சுற்றி விட்டேன். அதனால் அந்த லேயரில் புஃப்னு உப்பி வராமல் சப்பையாக போயிடுச்சு.
இது வந்துட்டு பார்த்திங்கன்னா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் வந்து நான் சுற்றி விட்ட ஜிலேபி வந்து, அதாவது எண்ணெய் ரொம்ப காயக்கூடாது, கொஞ்சம் மீடியம் அளவுக்கு நல்லா சூடு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் சுற்றி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம கடையில் வாங்குற மாதிரியே வந்துட்டு அந்த லேயர்லாம் நல்லா புஃப்னு உப்பி வந்திருக்கும். அதே மாதிரி அந்த சர்க்கரை பாகுலாம் நல்லா ஜூஸியாக இறங்கி அதுக்குள்ளே வந்திருக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதுக்கும் அதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குதுன்னு பாருங்கள். அவ்வளோதான், என்னோடய ஸ்டைலில் ஜிலேபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த பதிவு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஓகே, பாய்.